Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிறதா நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபம் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் சோதரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். விடுதலையோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். ஆரம்பம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகல தடை நீக்கி போட அதிசயங்களை காணப்பண்ணும். கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரிசு மூலம் தாழ்மடி கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பாடல் ஆராதனை பீலா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த நேரத்திலும் இரவெல்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் இதே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே.
காலையிலே எந்த நுதரும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும் எந்த நுதரும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும் பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன் பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன் கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே வானமும் பூமி யாவும் படைத்தீர் வானம் திறந்தே தோன்றிடுவீர் வானமும் பூமி யாவும் படைத்தீர் வானம் திறந்தே தோன்றிடுவீர் ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர் ஆவலடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர் கதிரவன் தோன்றும் ஆமென்
கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் அவருடைய கிருபை நினைச்சு சொல்லுங்க. ஓ ஆமென். பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு. ஆமாண்டவரே. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சொல்லுமா. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்த
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. காலையிலே உமது கிருபை எங்களிடத்திலே பெருக பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். தேவநாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் பெரியவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது சங்கீதம் 112 தியானம் செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சங்கீதம் 112 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 112. இந்த நாளிலே அந்த சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் இயற்றியவர், எழுதியவர், பாடியவர் என்று சொல்லும் பொழுது யாசர் குழுவினர் பாடின பாட்டுதான் இந்த சங்கீதம். யாசர் குழுவினர் என்றால் அவர்கள் லேவி கோத்திரத்தின் ஒரு பாடகர் குழு. அவர்கள்தான் இந்த சங்கீதத்தை பாடி அமைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்கள், யாசர் என்றால் தமிழாக்கம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். உத்தம மார்க்கத்தார், செம்மையானவர்கள் என்பது அர்த்தமாகும். இந்த உத்தம மார்க்கத்தார், செம்மையானவர்கள், இந்த செம்மையானவர்கள் என்று சொல்கிறது 111:1 நாம் நேற்று படித்தோம். உத்தம மார்க்கத்தார் என்பது 119:1 நம்ம பார்த்தோம். இவர்கள் இந்த குழுவுக்கு அர்த்தம் உத்தம மார்க்கத்தார் அல்லது செம்மையானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்கள் என்றாலே சங்கீதம் 112:4 படிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செம்மையானவர்கள் என்று சொல்லுகிற அந்த காலங்களிலே ஆபிரகாமை அந்த இடத்துல கொண்டு வராங்க. ஆபிரகாம், யோபு வாழ்ந்த காலங்களிலே இந்த ஸ்தோத்திரம் சில காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் மனைவிக்கு அந்த சொத்துக்களை கொடுக்கும்போது யோபுனுடைய வயது 50 இருந்திருக்கிறது. அந்த நாட்களில் உள்ள சில விஷயங்களையும் இங்கே நமக்கு தெரிவிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் சங்கீதம் 111:10 தொடர்கிற இந்த வசனம் நல்லா கவனிக்கணும். இந்த 2 சங்கீதமும் 111:12 அப்படின்னா 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக இந்த சங்கீதம் வருகிறது. இதைத்தான் இந்த 2 சங்கீதமும் ஒன்னா வரும், சேர்ந்து வரும். ஆனா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. 112ஆம் சங்கீதம் 2 வாக்கியங்களாக எபிரேய மொழியில் அகரவரியில் தொடங்குகிறது. ஆக எபிரேய மொழியில் தொடங்குகிறது. எபிரேய மொழியினால் அவங்க அகர மொழியில் 20 நம்ம எழுத்துக்கள் இருக்கிறது போல 26 அந்த எழுத்துக்கள் இருக்கிறது போல அந்த எழுத்திலே அதன் முறைமையின்படி இந்த சங்கீதங்கள் அமைக்கப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் என்று சொல்கிறது நம்ம யாசர் குழுவினர் பாடியிருந்தாலும் எபிரேய எழுத்துக்களிலிருந்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்களிலிருந்தும் ஒவ்வொரு சங்கீத பகுதிகளை அவர்கள் தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது இதில் ஒரு காரியம் இருக்கிறது. சங்கீதம் 111:10 இதிலிருந்து துவங்கிதான் 12 ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்,
இப்பொழுது நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிற சில அன்னைக்கு யாசர் குழுவினர் எப்படி வாசிச்சாங்க இந்த வசனத்தைன்னு சொல்லி அவங்கள மாதிரியே நாம வாசிக்க போகிறோம். இப்போ வந்து சங்கீதம் 112 இருந்து 1, 2, 3 இந்த வசனங்களை ஆராதனை தலைவர் வாசிக்க வேண்டும். இப்ப ஆராதனை நடத்தினாங்கல்ல, அவங்க வாசிப்பாங்க. அல்லேலூயா. 1, 2, 3 வசனங்களை அவங்க வாசிப்பாங்க. அடுத்து வந்து சங்கீதம் 112 4 இருந்து 6 வசனம் வரை சபையார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அடுத்தது வந்து 112 7 இருந்து 9 ஆராதனை தலைவர் வாசித்தல். ஆராதனை தலைவர் வாசிப்பாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம், சபையார் வாசிக்க போறோம். 112 இருந்து 10ஆம் வசனத்தை வந்து சபையார் நம்ம வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 112. அந்த சங்கீதம் முடியும் போது அல்லேலியாவிலே துவங்கி அல்லேலியால முடிவடைகிறது. சரி, இப்போ நம்ம வந்து படிக்கலாம். இப்போ நம்ம சேர்ந்து படிக்கலாமா? அடி இதுலயும் 112 10 வசனங்கள் தான் இருக்கிறது, 111 10 வசனங்கள் தான் இருக்கிறது. சரி, இப்ப நம்ம சொன்னபடி 112 சங்கீதம் 1 இருந்து 3 ஆராதனை தலைவர் வாசிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். சபையார் வாசிக்கலாம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களில் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதி நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சபையார் வாசிக்கலாம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும் என்பதே. இந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினோம். ஸ்தோத்திரம். நீங்கள் 1 3 வசனங்கள் படிங்கள். பாருங்கள், 1 3 வசனங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் படிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இப்ப பாருங்கள், இங்கே அல்லேலியாவிலே என்று துவங்குகிறது. ஸ்தோத்திரம். இந்த சங்கீதமானது அல்லேலியாவிலிருந்து துவங்குகிறது. நீங்கள் அடுத்தது நீங்க படிக்கும்போது 1 ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயு வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் இல்ல ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 112 2 படிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் செம்மையானவர்களுடைய வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொல்லும்போது இந்த சந்ததி பின் சந்ததியை தான் குறிக்கிறது. இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதுக்கு இணையான வசனம் ஓசியா 4:6 படிங்க. 4:6. என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா?
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நல்லா கவனிங்க. இதுல என்னன்னா, சந்ததி பலத்திருக்கும், கடவுளுடைய பிள்ளைகள் பலத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் அது பலத்திருக்க வேண்டிய சந்ததிகள் சில இடங்களிலே சில தீமைகளுக்கு ஏதுவாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இதில் நீங்க சங்கீதம் 112 3-4 படிங்க பார்க்கலாம். 3-4-5 வசனம் சேர்ந்த மாதிரி படிங்க. 3-4-5 சேர்ந்த மாதிரி படிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். படிங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் இந்த செம்மையானவர்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குது, உண்டாகுது. அந்த செம்மையானவர்களை அந்த இடத்துல கொண்டு வர அப்படின்னா இவங்க ஸ்தோத்திரம் யாசர் குழுவினர் அவங்க செம்மையான ஒரு இருதயத்தை சார்ந்த ஒரு கூட்டமாக, லேவியர் கூட்டமாக அவர்கள் அன்னைக்கு இருந்து, அன்னைக்கு அவ்விதமாக அவர்கள் நடந்து வந்த பாதைகளை அவ்வளோ மகிமையாக ஸ்தோத்திரம் வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப சாட்சி உள்ள ஒரு குழுவினர். அந்த குழுவினருடைய காரியங்களை தான் இப்ப இந்த விஷயங்களை இந்த வசனங்களே நம்ம வாசித்து வருகிறோம். நீங்கள் வாசிங்கள். யோபின் புஸ்தகம் 21:12 படிங்க. யோபின் புஸ்தகம் 21:12. அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். இது யாசர் குழுவினருடைய அந்த ஸ்தோத்திர செம்மையான இருதயத்தாருடைய நிலைகள். அடுத்தது எசேக்கியேல் 14:14 படிங்களேன். எசேக்கியேல் 14:14 படிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவங்க நீதியினால் செம்மையான இருதயத்தாரோடு, செம்மையான இருதயத்தாராகிய உத்தம மார்க்கத்தாராகிய அந்த யாசர் குழுவினர் முற்பிதாக்களை குறித்து இவ்விதமாக அங்கே சொல்லி வருகிறார்கள். இப்ப சங்கீதம் 111 112 இந்த சங்கீதம் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த இவர்கள் பாடின அந்த பாடல்களை நாம் இந்த வசனங்களை அடிப்படையில் கொண்டு இந்த வசனத்தை வசனங்களை பாடி இருக்கிறார்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25 ஸ்தோத்திரம் 25:3 படிங்க பார்க்கலாம். 25:3 படிங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். படிங்க. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும். இப்படி நிறைய விஷயங்களை இதுல நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அன்னைக்கு காணிக்கைகளை கொண்டு கொடுக்கிற அந்த நல்ல அனுபவத்தை அன்னைக்கு அங்கே வைத்திருந்திருக்கிறார்கள். காணிக்கை கொடுக்கிற அந்த பழக்கங்கள் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காணிக்கைகளை அவங்க கொடுக்கிற அந்த சூழ்நிலை அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆலயம் கட்டுமான பணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்க முக்கியமான காணிக்கைகளை கொண்டு கொடுப்பார்கள். இதுல நீங்கள் 6-9 வாசிங்க பார்க்கலாம். 6-9 இதுல சங்கீதம் 112 6-9 படிங்க. 6 படிங்க. 6-9. என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நான் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். துர்ச்செய்தி கேட்கறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாயிருக்கும். உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் இருதயம் பாருங்கள் எப்படி இருக்குமா? உறுதியாயிருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆகவே அவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமா? திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி ஸ்தோத்திரம் திடனாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 8:13 படிங்களேன். 8:13 படிங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். பாருங்கள், தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏற்கனவே நம்ம 10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று அந்த வசனத்தை அவர் முடிவில் கொண்டு வருகிறார். நீங்க படிங்க பார்க்கலாம். 112 111 10 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. சொல்லுங்க, என்ன உண்டு? நல்ல புத்தி உண்டு. கற்பனையின்படி செய்கிறது. அடுத்தது 8:13 சொல்ற தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸ்தோத்திரம். இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரோது ஆட்சியில அது முடிகிறது. ஸ்தோத்திரம். ஏரோது ஆட்சியில அந்த துணிச்சலாக தீமையோடு சில காரியங்களை அவர்கள் அந்த நாட்களிலே செய்கிற அந்த அனுபவங்களை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் சங்கீதங்களை பின்னணி நிறைய விஷயங்களை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தில் இன்னும் அநேக விஷயங்களை நாம் தொடர்ந்து படிக்க போறோம். அதனால இப்ப நமக்கு தேவையானது அந்த கடைசி வசனம் எடுக்க 10ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமா, நம்முடைய ஆசைகள் நிறைய விஷயங்கள் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம், நம்ம ஆசைகள் நிறைய ஆசைகள் நிறைவேற முடியல. அது காரணம் என்னன்னா, அது நீதிமானுடைய ஆசையா இருந்தா நிறைவேறும், துன்மார்க்கனுடைய ஆசையா இருந்தா அதெல்லாம் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நல்லா கவனிங்க. ஆசைகள்ல நமக்கு நிறைய இருக்கு. ஆனாலும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் என்ன ஆண்டவருடைய வசனங்களை பிடித்து கொண்டுதான் ஒரு ஆசையா ஓடுறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம உலகத்துல அநேக விஷயங்களை ஆசையோடு என்ன செய்யறோம்? தொடர்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தை நம்ம கேட்கறது கிடைக்காமல் போகிறது. சொல்லுங்க, நம்ம சில நேரங்கள்ல நம்ம கேட்கறது கிடைக்காமல் போகிறது. அதுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி எதுவும் கேட்கறது இல்லை. நம்ம சில நேரங்கள்ல தேவனுக்கு பயனில்லாத, தேவன் மகிமைப்படாத சில விஷயங்களை நம்ம கேட்கறதுனால அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. துன்மார்க்கனுடைய ஆசை அழிகிறது போல நம்ம ஆசையும் அழிகிறது. ஸ்தோத்திரம். பூமியிலே நம்ம நிறைய ஆசைப்படுகிறோம். ஆனா எந்த ஆசையும் நமக்குள்ள நிறைவேற மாட்டேங்குது. நிறைய ஆசைகள் நிறைவேற மாட்டேங்குது. எனக்கு ஆரம்ப காலத்திலே நிறைய காரியங்களை, எங்களுக்கும் ரொம்ப ஆசை, நிறைய விஷயங்களை ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் நடக்குமான்னு சொல்லி அநேக காரியங்களை ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் எதுவுமே நடக்கல. நம்ம ஆசைப்படுகிறதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறதா பாருங்கள். ஸ்தோத்திரம். யோவான் சொல்லுவோம், என்ன சொல்றா? எதையாவது அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற சொல்லுங்க தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். சொல்லுங்க, யாரு சித்தப்படி கேட்கணும்? தேவனுடைய விருப்பத்தின்படி கேட்கணும்.
ஏன்னா நம்ம ஆசைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரங்களில் கேட்கப்படாமல் போகிறது. அதை கேட்கும்போது அது தேவனுடைய சித்தமா என்று நம்ம நிறைய விஷயங்களை அப்படி செய்யும்போது, அது நினைத்து கேட்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதில் நமக்கு ஒரு பாதுகாவல் இருக்கும், அதில் நமக்கு ஒரு மகிமையை காண்பதற்கு ஏதுவாக செயல்படுவோம். ஸ்தோத்திரம். இல்லை ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்களை நம்ம தொடர்ந்து நம்ம நாளைய தினத்திலும் இந்த சங்கீதங்களை இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். ஆகவே ஸ்தோத்திர. கடைசியாக இன்னொரு வசனத்தை வாசித்து விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசிங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் 112ஆம் சங்கீதம். நல்ல கவனிங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம முதல் வசனத்தை வாசிச்சோம். இந்த முதல் வசனத்தை ஒட்டி வருகிறது தான் அந்த 111 கடைசி 10 வசனம். அந்த 10 வசனம், அந்த முதல் வசனமும் அந்த கடைசி வசனமும் இணைந்து படிக்கும் போது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குரூப்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆனா அது வேற யாரும் இல்லை, அந்த யாசர் குழுவினர் அவங்க கர்த்தருக்கு ரொம்ப பயந்தவங்க. அதனால அந்த குழுவினர் அதை அப்படியே தொடர்கிறார்கள். அது அப்படியே ஒன்னா உள்ள சங்கீதம் தான் சொல்றாங்க. அது 2 சங்கீதமும் ஒரே சங்கீதம் தான். ஆனா அதை 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த எபிரேய எழுத்தின்படி அவங்க அதை 2 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப 10ஆம் வசனத்தையும் 1ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். வாரி இறைத்தான். என்ன 10ஆம் வசனம்? 11:10. கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இப்ப அடுத்த 1ஆம் வசனிங்க 12. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? இந்த 2 வசனமும் ஒரு விஷயத்தை தான் கொண்டு வராங்க. எனக்கு ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படணும், ஓகே. ஆனால் அவங்க கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணுங்கிறாங்க? அவருடைய கட்டளைகளில் சொல்லுங்க. இதுல என்ன சொல்றாரு? கற்பனைகளின்படி செய்கிற, இங்க அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்றாரு. அப்படியே அந்த அடுத்த வசனம் இது என்ன சொல்றாங்க? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் அவர் கற்பனை என்று மேலே, கட்டளை என்று கீழே. ஆக 2 வசனமும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது. ஆகவே 2 வசனமும் ஒன்றாக இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லிவிட்டு திரும்ப இந்த வசனத்தை சொல்லுகிறார். அதை சார்ந்த ஒரு வசனம் அப்படியே பக்கத்திலே வருது. இது அப்படி ஒரே சங்கீதமா இருந்தா 11ஆம் வசனம் வரும், 11ஆம் வசனம் என்று சொல்லப்படும். ஆனால் இப்ப அதே சங்கீதம் தான் இந்த சங்கீதத்தை கோர்த்து வாசித்து பிரித்திருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு சங்கீதமாக வாசித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி சங்கீதங்கள் எல்லா பண்டிகை காலங்களிலும் ரொம்ப அற்புதமா யாசர் குழுவினர் பாடின சங்கீதங்களை ரொம்ப விரும்பி எல்லாரும் பாடக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த யாசர் குழுவினருடைய சங்கீதம் 111 இருந்து 117 வரைக்கும் இருக்கிறது. சொல்லுங்க. 117 வரைக்கும், சில 118 வரைக்கும் சொல்றாங்க. ஆனா 118 தாவீது எழுதின சங்கீதமாக அது காணப்படுகிறது. அது சில நேரங்கள்ல சிலர் இந்த சங்கீதங்களோட இணைத்தும் சொல்லுகிறார்கள். ஆகவே 118 வேதத்தின் நடு மையத்திலே உள்ளதான எபிரேய எழுத்தின்படி அது வேதத்தின் நடு மையத்தில் உள்ள ஒரு சங்கீதம். ஆனால் தமிழாக்கத்தின்படி 103ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதுதான் நடு மையத்துல வரும். ஆகவே இப்படி டிஃபரெண்ட் இருக்கு, அதுல சில விஷயங்கள் இருக்கு. ஆனா எபிரேய மொழியின்படி அந்த சங்கீதம் நடு மையத்திலே, வேதத்தின் நடு மையத்திலே வரக்கூடியதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்திலே நாம் இப்ப இந்த டோட்டலா எப்படி நம்ம கற்பனைகளை கை கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் என்று சொல்கிறாரோ, அதே போல இங்கே 1ஆம் வசனத்துல பயந்து கட்டளைகளை மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு நட்புத்தி உண்டு, இவங்களை பாக்கியவான் என்றும் வாழ்த்துகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது. அதை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தாம தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளை கொண்டு, சபையை கொண்டு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனால் அது இல்லாத பட்சத்திலே நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம கடைசியா அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் என்று சொல்லுகிறது. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்போதுமே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தரையே மகிமைப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல நம்ம அதிக நேரம் போன் பேசும்போது நமக்கே உணவு உறுத்தம், என்ன இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்க என்று சொல்லி அந்த உணர்த்தும் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுற நீ இப்படி பேசலாமா, இப்படி எல்லாம் வரும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளணும். தேவனுக்கு பயப்படுகிறதுனா சில விஷயங்களை தலையிடும் போது ஆவியானவரே நமக்கு இது சரியில்லைன்னு சொல்லி உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது அதை நாம உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யாம போனே பேசிட்டு இருந்தா அது தேவ சித்தமா? அது கர்த்தருக்கு பயப்படுறவங்க செய்யற வேலையா என்று பார்த்தா அதான் இல்லை. ஸ்தோத்திரம். அது துன்மார்க்கனுடைய வேலை. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி காரியம் எல்லாம் ஒரு நாள் முழுசும் எந்த வேலையும் நம்ம பார்க்காம ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், ஒரு கடைக்கு போறவங்க அல்லது ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க, எங்க இருந்தாலும் நமக்குன்னு சில வேலைகள் வேணும். வேலை செய்யாமல் நீங்கள் இருக்கிறது முட்டாள்தனமான காரியம். நானே இந்த ஊழியத்தை செய்கிறவனா இருந்தாலும் எனக்கும் கீழே சில வேலைகள் இருக்கிறது. நானாக அந்த வேலையை எடுத்து செய்யணும். ஆனா எந்த வேலையுமே செய்யாம சும்மா திங்கணும், தூங்கணும், போன் பேசணும், இது மாதிரிலாம் யாராவது இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்பி. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க இல்லை. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருந்தா சில வேலைகளை செய்யணும். நீங்கள் விழுந்து விழுந்து வீட்டுல உங்க வேலைகள் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டும். நீங்க கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாட்களையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் துன்மார்க்கர் தான் அப்படி பண்ணுவாங்க. அது அவங்களுடைய வேலை. அதனால நீங்களும் நானும் நேரங்களை நல்லா பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது தேவ சபையில நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க மல்கியாவில் பார்க்கும்போது வாசிங்க பார்க்கலாம். மல்கியாவில் என்ன சொல்ற பாரு, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும். இல்லைங்க, அந்த வசனம் இல்லை, இன்னொரு வசனம் படிங்க. இதெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சிருக்கணும். மல்கியாவின்னு சொன்னா இதெல்லாம் வேதத்துல பிரியமா இருக்கிறவங்க சொன்ன உடனே எடுத்துடணும். அது என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட இதெல்லாம் தெரியும். படிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு பயந்தவங்க தான் அவரோட நாமத்தை தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும், தேவ சமூகத்துல நம்ம நிலைத்திருக்க முடியும். ஆனா நீங்க அநேகர் தேவ சமூகத்தையே நினைக்கிறது இல்லை. சோத்திரம். கிடைக்கிற நேரங்களை என்ன செலவு பண்ணீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனா தேவ சமூகத்தையே நினைக்கிறது இல்லை. சோத்திரம். கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட ஒரு ஜெபம் பண்ணுவோங்கிற அறிவு வராது. சோத்திரம். வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு இதுவும் இருக்காது. ஒரு வேலையை, நல்ல வேலையை செய்வோம், ஒரு காரியத்தை பண்ணுவோம், எதுவும் வராது. எப்ப பார்த்தாலும் சோத்திரம். அநேகர் உங்களுக்கு நேரம் கிடைச்சா தூங்குறதும் போன் பேசுறதும், இந்த மாதிரி உங்க மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்தலையா? சோத்திரம். அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு? அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். அநேகருடைய பழக்க வழக்கங்கள் ஒரு துன்மார்க்கருடைய பழக்க வழக்கம் போல இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரியவங்களுடைய பழக்க வழக்கம் போல இருக்கணும். நீங்க நேரம் கிடைச்சா நம்ம அப்படிதான் தேவ சமூகத்துல இருக்கணும். அநேகர் ஸ்தோத்திரம். நீங்க அப்படி இப்படி எப்படியோ உங்களுடைய சரீரத்தை நீங்க காக்கலாம் நினைக்கிறீங்க. ஆனால் காக்க வேண்டிய முறை பிரகாரம் உங்கள் சரீரத்தை காத்தால் அது நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்லிட்டு நீங்க அதிக நேரங்களை போனுக்கும் அதிக நேரங்களை வேஸ்டா ஆக்குற அந்த அனுபவத்தை நீங்க விரும்பக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையில நீங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலையில நீங்க இருக்கணும், வேலை செய்யணும். சோத்திரம். உங்களுடைய சொந்த வேலையை நீங்க செய்யணும். சொந்த ஆடையை நீங்க துவைக்கணும். சோத்திரம். ஸ்தோத்திரம். வீடு வாசலை எல்லாம் நீங்கள் துடைக்கணும். இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் நீங்க செய்யணும். சோத்திரம். இந்த மாதிரி சோம்பேறிகள் சோத்திரம், இது துன்மார்க்கருக்கு ஏதுவான காரியங்கள். அவன் தான் அவன் துணி எடுத்து துடைக்கிறது கூட அலுப்புப்படுவான். ஸ்தோத்திரம். தன் முகத்தை துடைக்கிறதுக்கு, வாயை துடைக்க கூட அலுப்படுவான். அப்படி போற போக்குல போயிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நீங்க இருக்கிறீங்க. ஆனால் தேவனுக்கு நீங்க உண்மையா பயப்படுறது உண்மையானால் எல்லா வேலைகளை எல்லாம் நீங்க கட்டாயமாக செய்யணும். உங்க ஹெல்த்துக்கு நல்லது, உங்கள் சரீரத்துக்கு நல்லது. ஸ்தோத்திரம். இதை எல்லாரும் நீங்க பண்ணணும். அதனால ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு சொல்லி உங்களே ஏமாத்திக்காதீங்க. ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் போது தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. ஸ்தோத்திரம். கடவுள் சமூகத்துக்கே வர்றது கிடையாது. சோத்திரம். எப்போது இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து ஏதாவது பண்றதை தவிர தனியா நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ற அந்த அனுபவங்கள் இருக்கா? யோசிச்சு பாருங்க.
அப்படி வரணும். நீங்க வந்து தான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், நல்ல போராடி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தை நாமே கனம் பண்ணாட்டா வேற யாரு கனம் பண்ணுவா? அநேக நாள் உள்ள விசுவாசிகள் அநேக நாள் ஆண்டவருக்கு ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு நாமே தேவ சமூகத்தை அசட்டை பண்ண சோத்திர வேற யாரு கனம் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குது, தேவ பிரசன்னம் இறங்குது. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தியானிக்கும் போது அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறா பாரு, பேசும்போது கேட்கிறார். அவங்க கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்காக அந்த புஸ்தகம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால நீங்க கர்த்தரை தியானிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், கர்த்தர் சமூகத்துல வரணும், வேதவசனத்தை நல்லா தியானிக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை உங்க வாழ்க்கையில வெளியே கொண்டு வாங்க. எல்லாரும் மாதிரி நல்ல வேலைகளை செய்யுங்க. ஸ்தோத்திரம். அது நமக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஆசீர்வாதத்துக்குரியது. ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தவங்க வேலையை நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது, எல்லாவற்றையும் நாமும் செய்ய கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, அடுத்தவங்க நினைச்சா உதவி செய்வாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் எப்போதுமே நம்முடைய கைதான் நமக்கு பலன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் நம்ம இருக்கணும், அடுத்தவங்களே எல்லா விஷயத்திலையும் சார்ந்து இருக்க கூடாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை மூலம் வெளியே கொண்டு வாங்க. கர்த்தர் அதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க? ஞாபக புஸ்தகம் ஒன்றை சொல்லுங்க வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பா. ஆனா நீங்க ஆண்டவருக்கு என்னென்ன விஷயங்களை பயப்படுறீங்களோ ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அதனால நீங்க ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நீங்க நடக்கணும். உங்க வேலையெல்லாம் ஆசீர்வாதமா நேர்த்தியாய் நீங்கள் செய்யணும். சிலெல்லாம் ரெஸ்ட் இல்லாம நல்ல வேலை பண்றீங்க, கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். நல்ல நேரம் கிடைச்சா தேவ சமூகத்தில் வர்றீங்க, வந்து கர்த்தரை துதிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமா தருவார். இப்ப நீங்க போய் நேரம் வேலைக்கு கிளம்பி போறீங்க, போயிட்டு திரும்பவும் மாலை ஓடி வரீங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்யும் போது இதை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமா அதுக்குரிய பலனை உங்களுக்கும் உங்கள் சந்ததியாருக்கும் வழங்குவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். இந்த யாசர் குழுவின் 112ஆம் சங்கீதத்தை மறுபடியும் நாம் தொடருவோம். இப்பொழுது ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதை இப்ப சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம எல்லாரும் தலைவனுக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்திலே எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவங்களாம் எங்களை மாற்றும், எங்களை ஆசீர்வதியும். ஏன்னா துன்மார்க்கருடைய எந்த ஆசையும் அவனுக்கு பழிக்க போறதில்லை, அவைகளெல்லாம் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்திருக்கிறவங்களை நீங்க கனப்படுத்துறீங்கன்னு நாங்க பாக்குறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. நாங்க பயந்து உங்க வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை நாங்கள் அதிகமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் பயன்படுத்துவோம், ஊழியங்களே பயன்படுத்துவோம். தொடர்ந்து எங்களுக்கு புது கிருபைகளை தந்து வழிநடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. காலை ஜெபத்திலே கடந்து வர கிருபை தந்த ஆண்டவர், தொடர்ந்து இந்த பகல் முழுவதும் நாங்கள் உம்முடைய சித்தஞ்செய்ய கிருபை தாரும். கிடைக்கிற நேரங்களை தேவ சமூகத்திலே பயன்படுத்தி ஆண்டவரே நிறைய வேதவசனங்களை அறிந்து கொள்ளவும், இன்னும் ஆண்டவரே எங்களுக்குன்னு இருக்கிற சில கடமைகளை செய்யவும், ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை நிறைவேற்றவும், எங்களுடைய ஸ்தோத்திர காரியங்களை நிறைவேற்றவும் தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தடையிலாம் நீ கூட அதிசயங்களே காணப்படும். கான மகிமை துதி எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. Hallelujah. Praise God.